தர்மம் அழியும் போது, அதர்மம் தலைதூக்கும் போது, இந்த உலகத்தை காப்பாற்ற இறைவன் அவதாரம் எடுப்பார். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அவதாரங்களில் ஒன்றுதான் வராக அவதாரம். மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் 3வது அவதாரமாக கருதப்படும் இந்த வராக அவதாரம் பூமாதேவியை காப்பாற்ற எடுத்த தெய்வீக அவதாரமாகும். இந்த கதையின் தொடக்கம் வைகுண்டத்தில் இருந்த ஜெயன் மற்றும் விஜயன் என்ற விஷ்ணுவின் வாயிற்காவலர்களிடமிருந்து ஆரம்பமாகிறது. ஒரு நாள் சில முனிவர்களை அவர்கள் தடுத்ததால் முனிவர்கள் கோபித்து சாபம் கொடுத்தனர். அந்த சாபத்தினால் ஜெயனும் விஜயனும் அசுரர்களாக பிறந்தனர். அவர்களில் ஒருவன் ஹிரண்யாக்ஷன். அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடம் பல வரங்களை பெற்றான். அந்த வரங்களால் ஆணவம் தலைக்கேறியது. என்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற அகம்பாவத்தில் அவன் பூமியையே கடத்திச் சென்றான். பூமாதேவியை பாதாள உலகத்தின் ஆழ்கடலில் மறைத்து வைத்தான். பூமி முழுவதும் இருளில் மூழ்கியது. தேவர்கள் பயந்தனர். உலகமே அழிவின் விளிம்பில் நின்றது. அப்போது பூமாதேவி, என்னை காப்பாற்றுங்கள் நாராயணா என்று மகாவிஷ்ணுவை வேண்டிக் கொண்டாள். அந்த அழுகுரலை கேட்ட விஷ்ணு ஒரு அதிசயமான உருவம் எடுத்தார். அது மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல, ஒரு மாபெரும் காட்டுப்பன்றி உருவம். அதுவே வராக அவதாரம். மலையைப் போன்ற உடல், நெருப்பைப் போல ஜொலிக்கும் கண்கள், பளபளக்கும் தந்தங்கள். வராகப் பெருமாள் கர்ஜித்த சத்தத்தில் மூவுலகமும் அதிர்ந்தது. அவர் நேராக கடலுக்குள் பாய்ந்தார். ஆழ்ந்த பாதாள உலகத்துக்குள் சென்று பூமாதேவியை தேடினார். இறுதியில் அவர் தனது வலிமையான தந்தங்களால் பூமியை தூக்கிக் கொண்டார். ஆனால் அதை பார்த்த ஹிரண்யாக்ஷன் கோபத்தில் வெடித்தான். அவன் வராகப் பெருமாளை தாக்கினான். அதன் பின் நடந்தது பயங்கரமான போர். ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 1000 ஆண்டுகள் போர் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இறுதியில் தர்மத்தின் சக்தி வென்றது. வராகப் பெருமாள் தனது தெய்வீக சக்தியால் ஹிரண்யாக்ஷனை அழித்தார். பின்னர் பூமியை மீண்டும் பாதுகாப்பாக சமுத்திரத்தின் மேல் நிலைநிறுத்தினார். அதனால்தான் வராக அவதாரம் என்பது வெறும் அசுரனை அழித்த கதை அல்ல. இயற்கையை காப்பாற்ற வேண்டும், பூமியை மதிக்க வேண்டும், ஆணவம் அழிவை தரும் என்ற மிகப்பெரிய உண்மையை சொல்லும் அவதாரம். இன்றும் தமிழ்நாட்டில் திருவிடந்தை, ஸ்ரீமுஷ்ணம் போன்ற தலங்களில் வராகப் பெருமாள் அருள் பாலித்து வருகிறார். பூமியை காத்த பெருமாள் என்று பக்தர்கள் அவரை வழிபடுகின்றனர். ஓம் ஸ்ரீ வராகாய நமஹா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க